கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் போயிடணும், எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் வீட்டில் உட்கார வச்சு நான் பார்த்துக்கணும், அந்த ஒரு கோல் மட்டும்தான். இது ஃபஸ்ட் அட்டம்ப்டாக நான் நினைக்கல, இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டம் தான், அப்படி தான் நினச்சி நான் படித்தேன். என்னோடய ஃபேமிலியிலே என்னோடய பரம்பரையிலே நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப். எங்கள் பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், அவரோட கனவை நனவாக்குவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. I would like to call Ishwari, rank 685, AIMS, Madurai. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வரி, நான் சேலம்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஆர்கே சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மீடியா டீம். உங்களால் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் 2025 பிஎஸ்சி நர்சிங் முடித்தேன். சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் படித்து முடித்தேன். 2023 நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ இருந்து அப்பாவால் நடக்க முடியாது, வீட்டில் தான் இருப்பாங்க, உட்காந்து தான் இருப்பாங்க. அவங்களால நடக்க முடியாது, உட்காந்து தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக அவங்க கூடயே இருக்கணும். அதுக்காக நான் வந்து வீட்டிலே இருந்துக்கிறேன். வீட்டிலே இருந்துக்கிறேன், காலேஜ் போகலை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அக்காவும் மாமாவும் தான் எனக்கு சப்போர்ட்டாக நான் பார்த்துக்கிறேன், நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், நீ படி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து வீட்டில் இருந்து வேலைக்கு போனால் ஒரு நாளுக்கு வந்து 300 ரூபா தான் சம்பளம். அது வீட்டு செலவுக்கும் கடனுக்கும் எதுக்குமே பத்தாது. அதனால அம்மா கேரளாவுக்கு தான் வேலைக்கு போனாங்க. நான் 10th படிக்கிறதுலேருந்தே கேரளாவுக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போகிறதுனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. நான் செகண்ட் இயர்லேருந்தே அம்மா வந்து ஒத்தாளாக கேரளாவுக்கு போய் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க தான் என்னோடய ஃபீஸு எல்லாமே கட்டி பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அக்காவும் மாமாவும் இல்லைன்னா நான் இப்போ பிஎஸ்சி நர்சிங்கே முடிச்சிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவங்க தான் எங்கள் அப்பாவை வந்து 2 வருஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் வந்து 2025 முடித்தேன். 25 முடித்தோடனே அப்பாவை எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அது என்னோடய முழு கோல் என்னென்னா, அம்மாவை வீட்டில் உட்கார வச்சு பார்த்துக்கணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்றது மட்டும்தான். அதனால் நீ வீட்டிலே இருமா, நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேலைக்கு போனேன். மாத சம்பளம் 15,000 தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் அது பத்தலை. அதனால் 8 மந்த் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறேன், எப்படியும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் படிப்புன்னா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, காசும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே. அதனால் 8 மந்த் ஒர்க் பண்ணேன். டிசம்பரில் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ இருந்து எங்கள் அம்மா கேரளா போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். 4 மந்த் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். V19 பேட்ச் ஜாயின் பண்ணேன். அம்மா கேரளா போயிட்டாங்க. அப்பாவுக்கு எல்லாமே நான் தான் பண்ணிக்கணும். மார்னிங் 3:30க்கு எழுந்திரிப்பேன், 3:30க்கு எழுந்திரிச்சு 7:30 வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் 9:30 வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பேன். மறுபடியும் அப்பாவுக்கு ஏதாவது ஒர்க்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அதையும் பண்ணுவேன். மறுபடியும் ஈவினிங் கிளாஸ் பார்ப்பேன். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சிடும், ஒரு 7:30 8க்குலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock வரைக்கும் மறுபடியும் எல்லா வேலையும் செய்வேன். மறுபடியும் 11:30 12 வரைக்கும் படிப்பேன். இதே ரொட்டீன் தான். நான் வந்து என்ன நினச்சேன்னா, இது ஃபஸ்ட் அட்டம்ப்டாக நான் நினைக்கல, இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டம் தான், அப்படி தான் நினச்சி நான் படித்தேன். ஏன்னா எப்படியும் இப்படி இந்த 4 மந்த்லேயே நான் ஒர்க் போனால் மட்டும்தான், எங்கே கிடச்சாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் போயிடணும், எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் வீட்டில் உட்கார வச்சு நான் பார்த்துக்கணும், அந்த ஒரு கோல் மட்டும்தான். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு 4 மந்த் படித்தேன். எங்கள் அக்காவும் மாமாவும் தான் முழு சப்போர்ட்டாக இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. படித்தேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், 97.5% எடுத்தேன். நல்ல பர்சன்டேஜ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா எப்போவுமே கேரளாவிலேருந்து எக்ஸாமுக்கு 3 days முன்னாடி மட்டும்தான் வருவாங்க. அப்போ மட்டும் 3 days ஃபுல்லாகவே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், படிக்கிறது மட்டும்தான் பார்த்துப்பேன். இப்படி தான் மெயின்ஸுக்கும் 4 days முன்னாடி தான் வந்தாங்க. அப்படி தான் படித்தேன். மெயின்ஸுமே நான் எங்கே செலக்ட் ஆனும் போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருந்தேன். ஆனால் எய்ம்ஸ் மாதிரியே கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இது காட் கிரேஸ் தான் சொல்லலாம்.
இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்கே சார் அண்ட் மீடியா டீம் மட்டும்தான். எனக்கு முழு சப்போர்ட்டாக எங்கள் அக்கா, மாமா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். அவங்கள நான் இந்த நிலமையில் நான் இருந்திருக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. எதுக்கு பொட்டை பிள்ளை வச்சுருக்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். எதுக்கு ஒத்தால வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கள் அம்மா தூக்கி போட்டுட்டு எங்கள் பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், அவரோட கனவை நனவாக்குவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. என்னோடய ஃபேமிலியிலே என்னோடய பரம்பரையிலே நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதுக்கு முழுவதற்கு காரணம் என் ஃபேமிலி தான். தேங்க்யூம்மா, தேங்க்யூப்பா. ஆர்கே சார் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், லைவ் கிளாஸ் பாருங்கள், ரெக்கார்டிங் பார்த்து நோட்ஸ் எடுத்து அதில் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். லைவ் கிளாஸில் எதுவுமே தொட மாட்டேன். படிக்கிறது அப்படியே லைவ் கிளாஸ் லிசன் மட்டும்தான் பண்ணுவேன். திரும்ப அடுத்த மார்னிங் 3:30க்கு எழுந்திரிச்சு ரெக்கார்டிங் பார்ப்பேன். ரெக்கார்டிங் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து மறுபடியும் அந்த நோட்ஸை வச்சு PDF படிப்பேன். ஆர்கே சார் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி 10,000 MCQ டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதனால தான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ மெட்டியர், தேங்க்யூ.